ஒருவர் செய்யும் பாவங்களால் அல்லாஹ் கோபமடைந்து இந்த சமூகத்தை அழிக்க நாடிவிட்டால் அந்த அழிவில் நாமும் உட்படுத்தப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஹிஜாப் இவ்வளவு கண்ணியமான விஷயம், இவ்வளவு கண்ணியமான விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு ஆடையில் அல்லாஹ்வின் கட்டளையை கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹிஜாபை அணியுங்கள். ஆண்களுக்கு ஆடையில கட்டளை கிடையாது, இதுதான் நீங்க அணியணும், இதுதான் அணியக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் விரும்பிய ஆடையை அவர் அணிந்து கொள்ளலாம். அவருக்கு எது பிடிக்குதோ அவர் போட்டுக் கொள்ளட்டும். அவருக்கு இந்த மாதிரி ஆடை தான் பிடிக்கும்னா அவர் போட்டுக் கொள்ளட்டும். அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் தான் பிடிக்கும்னா போட்டுக் கொள்ளட்டும். யார் தடை விதித்தார்? அவருக்கு விருப்பமான ஆடை அவர் அணிந்து கொள்ளட்டும். ஆனால் பெண்களுக்கு அல்லாஹ் ஆடையில் என் கட்டளையை கடைபிடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் இன்னைக்கு பாருங்க சாதாரணமாயிடுச்சு. ஹிஜாபை கலைஞ்சு தூக்கி போறதெல்லாம் கல்யாண நிகழ்ச்சியில் வந்தா ஹிஜாப்லாம் கிடையாது. கல்யாண நிகழ்ச்சியில ஹிஜாப் கிடையாது. முஸ்லிம் பெண்கள்கிட்ட ஒன்று கூட நிகழ்ச்சியில ஹிஜாப் கிடையாது. நாலு ஆண்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க குடும்பத்தில் சொன்னா மஹரம் எல்லாம் அங்க கடைபிடிக்கப்படுவது கிடையாது. எல்லா ஃபித்னாக்களும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் பரவி வருகிறது, தடுப்பதற்கு ஆள் இல்லாமல். ஆனால் அழகிய முறையில் சொல்லப்பட வேண்டும், கண்ணியமான முறையில் சொல்லப்பட வேண்டும், மன விருப்பத்தோடு அவர்களும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்பட வேண்டும். தூதருடைய ஒழுக்க முறை அழைப்பு பணியில் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. உடனே ஒரு பொண்ணு ஹிஜாப் போடலன்னா நரகத்துக்கு போயிடுவ, நீ போய் அவ்வளவுதான் உனக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் சொல்லி அழைப்பு பண்ணி செய்யக்கூடாது. அது முறையல்ல. கண்ணியமான முறையில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேர்மையோடு அந்த பெண்ணுக்கு எந்த முறையில் சொன்னால் அந்த பெண் விரும்புவாளோ அந்த முறையில் சென்று அழைப்பு பணி செய்து அந்த பெண்ணை அதிலிருந்து காப்பாற்ற குடும்பத்தார்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்மையை தருவார்.